ஹலோ மக்களே, கத்திரிக்காய் வச்சு இன்னும் கூட்டு பொரியல்னு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்போ இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் பொடிக்கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக இருக்க தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்ததும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்தளவுக்கு தக்காளி வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே இந்த பொடிக்கறிக்கு தேவையான சீக்ரெட் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இந்தளவுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.